ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே ஆல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி அருமையான காலிஃப்ளவரை வச்சு ஒரு மஞ்சூரியன் செய்ய போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு காலிஃப்ளவர் 200 கிராம் எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பொடியை நறுக்கி வச்சுருக்கோம். பெரிய வெங்காயம் ஒரு 100 கிராம் எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். கொடை மிளகா அது 50 கிராம் எடுத்து அதுவும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோம். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், மைதா 1 டேபிள் ஸ்பூன். மைதா வேண்டான்னா கடலை மாவு ஆட் பண்ணிக்கங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கோம். மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கோம். பேக்கிங் சோடா உப்பு ஒரு பிஞ்சு, பெப்பர் குருமிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். கலர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணால் போட்டுக்கு இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க. இதுக்கு தேவையான உப்பு. இதை எல்லாத்தையும் அப்படி ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெட்டி கழுவி வச்சிருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா அந்த மிக்ஸி எல்லா பக்கம் அப்ளை ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து அதை ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வைங்க. எவ்வளோ நேரம் ஊறுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் சேர்ந்து கிடைக்கும். சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்தி போட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும். இதை பொரிக்கிறதுக்கு நான் இரும்பு வானொலி எடுத்திருக்கேன். எப்போவுமே இரும்பு வானொலி எடுங்க, அப்போ தான் அந்த பொரிக்கிற ஐட்டம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். லோவில் வச்சிங்கன்னா சிம்மில் வச்சிங்கன்னா உங்கள் எண்ணெய் இழுக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. கலந்து வச்சுருக்கிற மீதியும் அதே மாதிரி பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. அடுத்தது கொடை மிளகா, அதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பு நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வைங்க. எப்போவுமே இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கணும். இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சைனீஸ் ஐட்டம்லாம் செய்யும்போது எப்போவுமே அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கூடுதலாக தேவைன்னா சேர்த்திக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதிகமாக எடுக்காதீங்க, கசப்படிச்ச மாதிரி ஆயிரும். காரத்துக்கு மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்திக்குங்க. குருமிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி இதில் ஆட் பண்ணணும்.
நான் ட்ரையாக செய்கிறேன், அதனால் அளவாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு செமி கிரேவியோ இல்லை நல்ல கிரேவியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நிறையா ஊற்றிக்கிங்க. பாருங்கள், இந்த மாதிரி பபுள் வந்துச்சு. இதுதான் கண்டிஷன். இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா ஷார்ட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வதக்காதீங்க, கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால அடுப்பை ஆஃப் பண்ணி மல்லித்தலை தூவி இறக்கிடுங்க. சூப்பரான டேஸ்டான காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை கிச்சன் தாவத்திலிருந்து மகேஷ்.